பிஸ்னஸ் பண்ணுறக்கு பணம் இல்லைன்னு அடுத்த பதில் சொல்கிறீங்க. பணம் தேவையில்லைங்க. நீங்கள் யார்கிட்டயாவது ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணுங்கள் முதல்ல. எல்லோரும் பிஸ்னஸ்ன்னொன்னே நம்ம உடனே இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆயிடுவோம், நாளைக்கு உடனே ₹1,00,000 வரும் அப்படி சொல்லி நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற யாரை வேணால் போய் கேட்டு பாருங்கள். அதாவது நீங்கள் முதலடி எடுத்து வைக்கும்போது பல தோல்விகள் வரதான் செய்யும். அந்த தோல்வியெல்லாம் தாண்டி நீங்கள் தைரியத்தோடு பயணித்து வெற்றியை காண்பது தான் ஒவ்வொருத்தருடைய இலக்காக இருக்கணுமோ தவிர்த்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே ஒரு 30,000 சம்பாரிச்சிட்டோம், 50,000 சம்பாரிச்சிட்டோம், 1,00,000 சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு யாருடைய ஸ்டோரியிலையும் இருக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனை வேணால் கேட்டு பாருங்கள். ஆனால் அந்த மாதிரி தோற்று போகிறப்ப சில ஐடியாஸ் அவங்களுக்கு வரும். அந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த ஐடியாஸ்னால் மட்டும்தான் எல்லாருமே முன்னுக்கு வராங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வருன்றதை முதல்ல கண்டுபிடிங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை வச்சு தான் கடவுள் அனுப்புகிறாரு. உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்குது. அது என்ன திறமைன்னு பாருங்கள். அந்த திறமையை வளர்த்துக்குங்க. அந்த திறமையின் மூலமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இல்லை ஒரு என்ன பண்ணலான்றதை முடிவு பண்ணுங்கள்.